ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி ஸ்டார் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது நான் 2 கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்துருக்கிறேன். எல்லோ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில். இப்போ 1 அடி ஸ்கேல் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து 1 அடி. சரிங்களா? 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா 1 அடி. 1 அடியில் எடுத்துக்கோங்க. 1, அப்படியே 2, 3 + 15 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அரை அடி. 3 அடியில் மொத்தம் 9 வயர் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 5 வயர் வந்து க்ரீன் கலர்லேயும் 5 வயர் எல்லோ கலர், இல்லை எல்லோ கலரில் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கலர் வந்து 5 வயரும், ஏதாவது ஒரு கலர் 4 வயரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வயர் எல்லாமே கட் பண்ணிட்டேன். 1 2 3 4 எல்லோ கலர், 1 2 3 4 5 க்ரீன் கலர் வயர் எடுத்துருக்கிறேன். 5 க்ரீன் கலர் வயரும் 4 எல்லோ கலர் வயரும் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி எல்லா வயரையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு கோனோட மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். 5 கோனு இதே மாதிரி பண்ணணும். டோட்டலாக 45 வயர் எடுத்துக்கணும். இப்போது ஒரு கோன் செய்கிறதுக்கு எல்லா வயரையும் ஓரளவு மடிச்சுக்கோங்க. வயர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி க்ரீன் கலர் வயர் 2 வயரை எடுத்துக்கோங்க. வயரை எடுத்துகிட்டு ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வயர் ஜாஸ்தியாக வெட்டியிருக்கீங்களோ அந்த வயரை இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு நாட் சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா, ஒரே அளவு வச்சுட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது ஒரே அளவு நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா. எது அதிகமாக இருக்குதோ அந்த வயரை பிடிச்சிட்டு நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே அளவு வந்துருச்சு. இதே மாதிரி 2 பக்கமுமே பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமுமே செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த வயர் எல்லோ கலர், ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வயர் போட்டிருக்கிறோம். அடுத்தது எல்லோ கலர் வயர் ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா க்ரீன் கலர் வயரை மடக்கிட்டு எல்லோ கலர் வயரை மேலே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டை போட ஆரம்பிங்க. ஒரு க்ரீன் ஒரு எல்லோ, ஒரு க்ரீன் ஒரு எல்லோ, அந்த மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. இப்போது நாட்டை போடுங்க. அதே மாதிரி செக் பண்ணியும் பார்த்துருங்க. அடுத்தது க்ரீன் கலர் வயர் 3 அடியில் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. க்ரீன் கலர் வயர் எல்லா வயருமே உங்களுக்கு 3 அடி தான். ஒரே அளவு மடிச்சுட்டு நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது க்ரீன் கலர் வயரை வச்சு போட்டிருக்கிறோம். அடுத்தது எல்லோ கலர் வயரை வச்சு போடணும். 1 2 3 இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து எல்லோ கலர் வயரை வச்சு போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நாட்டை போட்டுக்க வேண்டியதான். இப்போது க்ரீன் எல்லோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டாச்சு. பாருங்கள், க்ரீன் எல்லோ அந்த மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரி இருக்கிற மிச்சம் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயர் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இப்போ 4 நாட் போட்டிருக்கோம். ரிமைனிங் உள்ளதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரிமைனிங் உள்ளதையும் ஜாயின் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 நாட் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்ரீன் ஒரு எல்லோ அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இப்போது 2 வயர் நேர் வரிசையில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி முக்கோணமாக வச்சுட்டு போட போகிறோம். இப்போது இந்த 2 வயர் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு க்ரீனும் ஒரு எல்லோவையும் எடுத்து ஒரு நாட்டை போட்டுருங்க. இது வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது. நம்ம கூடைக்கெல்லாம் எப்படி கார்னர் டர்ன் பண்ணுவீங்களோ, நேராக போகிற வயரை எப்படி டர்ன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு அந்த வயரை வச்சு நேராக கொண்டு வரணும். இந்த லைன் ஃபுல்லாகவே கொண்டு வரணும். இந்த க்ரீன் கலர் வயரை வச்சு ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. அதே மாதிரி தான் வரும். க்ரீன் எல்லோ அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். க்ரீன் இந்த இடத்துல டபுள் கலர். இதே மாதிரி நேராக கொண்டு வரணும். நம்ம வந்து கோன் ஃப்ளவர் வாஷ் எப்படி போடலான்றத வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக வயர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வந்துடணும். பாருங்கள்,
இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டாச்சு. முக்கு திருப்பி இருக்கும், அதுலேருந்து கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த க்ரீனும் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, நேராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துகிட்டு போடுங்க. இப்போது ரெண்டாவது டைம் வந்து கார்னர் டர்ன் பண்ணாப்பில் முக்கோணமாக வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது இந்த வயரை வச்சே நேராக போட்டுகிட்டே வாங்க. இந்த வயரை வச்சு இப்போ நேராக போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி தான் வருங்க. டபுள் கலர் சிங்கிள் கலர், டபுள் கலர் சிங்கிள் கலர், இந்த மாதிரி வரும். பாருங்கள், டபுள் கலர் சிங்கிள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக வருது. நம்ம வயர் ஏதாவது பிறண்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது லைன் போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சென்ட்ரு போட்டோம், அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கார்னர் டர்ன் பண்ணோம், அடுத்து 2வது தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 வரிசை வரும் பாருங்கள். இந்த ஒரு கார்னர், இந்த ஒரு கார்னர், இந்த மாதிரி வரும் சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போது இந்த மாதிரி 3 இது போட்டிருப்பீங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் திரும்பவும் போடுங்க. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு சைடு வயர் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் எந்த சைடுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த க்ரீன் கலர் வயரை வச்சு எந்த பக்கம்னாலும் ஒரு பக்கம் போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல 2 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் பண்ண மாதிரி வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற வயர் க்ரீன் அண்ட் எல்லோ கலரை ஏதாவது ஒரு வயரை எடுத்துகிட்டு நாட்டை போடுங்க. பாருங்கள், இப்போது திரும்பவும் போடலாம். பார்த்திங்கன்னா க்ரீன் டபுள் கலர், க்ரீன் டபுள் கலர் அதே தாங்க வரும். இப்போ க்ரீன் போட்டிருக்கிறோம், அடுத்தது டபுள் கலர், இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். நம்ம ஏற்கனவே கோன் ஃப்ளவர் வாஷ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற நாட்டு எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் க்ரீன் டபுள் கலர், க்ரீன் டபுள் கலர்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், 1 க்ரீன் கலர் சுற்றி 1 2 3 தடவை கார்னர் டர்ன் பண்ண மாதிரி இருக்கும். 1 2 3 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். 1 2 3 டைம் போட்டிருக்கிறோம். இப்போது இருக்கிற நாட்டு எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வர வேண்டியதான். இன்னும் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர்லையே தான் வரும். சிங்கிள் கலர் எல்லோ கலர், அதே மாதிரி க்ரீன் டபுள் கலர், அந்த மாதிரி வரும். இப்போது ஒரு சிங்கிள் போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு சிங்கிள் எல்லோ கலர் போட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த எல்லோ கலர் வயரை வச்சு இந்த பக்கமும் ஒவ்வொரு நாட் போடணும். இந்த பக்கம் ஒரு நாட் போடும்போது அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து டபுள் கலரில் கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் டபுள் கலரில் கிடைக்குது, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டபுள் கலரில் கிடைக்கும். 2 பக்கமுமே இப்போ போட்டுட்ருக்கிறது லெஃப்ட் சைட் போட்டுட்ருக்கோம், அதுலேயும் டபுள் கலரில் கிடைக்கும். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் டபுள் கலர். இப்போது இங்கே ரெட் ஒரே கலர் சிங்கிள் கலர் க்ரீன் கலர் கிடைக்கும். சிங்கிள் க்ரீன், அடுத்தது க்ரீன் கலரை வச்சு போடும்போது டபுள் கலரில் கிடைக்கும் சைடில் உள்ள பார்ட்டு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எல்லோ அதுக்கு மேலே போட்டிருக்கிறோம். நமக்கு டபுள் கலர் சிங்கிள் கலர் இந்த மாதிரியே கிடைக்கும். சரிங்களா? எல்லோ கலரில் ஒரு நாட் கிடச்சிச்சின்னா அடுத்தது க்ரீன் கலரில் ஒரு நாட் பொட்டு பொட்டாக வச்ச மாதிரி வரும். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2 பக்கமும் டபுள் கலர் சிங்கிள் கலரில் எல்லோ கலரில் கிடச்சிருக்குது. பாருங்கள், அடுத்தது இதுக்கு மேலே டபுள் கலரில் கிடைக்கும். இதே மாதிரி தான் இனிமேல் கிடைக்கிற எல்லா நாட்டுமே எப்படி இருக்குன்னா, ஒரு எல்லோ ஒரு டபுள் கலர், ஒரு எல்லோ டபுள் கலர், அப்புறம் க்ரீன் கலர் டபுள் கலர், இந்த மாதிரி தான் வரும். எல்லோ க்ரீன் சிங்கிள் கலராக இருக்கும், மற்றது டபுள் கலராக கிடைக்கும். பாருங்கள், எல்லோ சிங்கிள்
அதே மாதிரி க்ரீன் சிங்கிள். இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே எல்லோ கலர் கிடைக்குது. எல்லோ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போடுற லைன் வந்து கிடைக்கும். பாருங்கள் இந்த இடத்துல எல்லோ க்ரீன் எல்லோ. இப்போது இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ஒரு சிங்கிள் கலர், டபுள் கலர் சிங்கிள் கலர் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இருக்கிற வயரெல்லாம் இந்த வயரை வச்சு போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இந்த இடத்துல டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் க்ரீன் கலரில் வந்து ஸ்டாப் ஆகும். சரிங்களா? க்ரீன் கலர் வயர் தான் நமக்கு என்னதுன்னா வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த வயரை வச்சு போட்டே வந்தோன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே 4 வயரையுமே ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துடணும். மேலே வரைக்கும் கொண்டு வாங்க. இதே மாதிரி தான் பொட்டு பொட்டாக வச்ச மாதிரி இருக்கும். ஒரு டபுள் கலர் சிங்கிள் கலர் டபுள் கலர் சிங்கிள் கலர் அந்த மாதிரி வரும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு வாங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் போட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வயருமே டபுள் கலர் சிங்கிள் கலர் இந்த 4 இதுவுமே போட்டேன். பாருங்கள் ஒரு எல்லோ க்ரீன் பாருங்கள் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி தான் வரும். இந்த சைடில் உள்ள அந்த 4 வயர் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே க்ரீனாக இருக்கும், ஒரே டபுள் கலராக இருக்கும். மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோர்ன்ஃப்ளவர் வாஷும் போட்டிருந்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், வயரை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு சொருவி விட்டோம். இப்போ இந்த இதில் நம்ம இதே மாதிரி எல்லா பீஸ் வயரையும் போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இதுவுமே கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த இது ஃபுல்லாகவே டபுள் கலர், இந்த சைடு ஃபுல்லாகவே சிங்கிள். இந்த 4 இது நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ண பார்த்திங்களா, இது மட்டும் கரெக்டாக சிங்கிள் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு எல்லோ ஒரு க்ரீன் ஒரு எல்லோ ஒரு டபுள் கலர் அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச இதுங்க. பாருங்கள் ஒரு எல்லோ டபுள் கலர் அந்த மாதிரி தான் இந்த வயர்லாம் இருக்கும். இந்த வயர் ஃபுல்லாகவே க்ரீன் கலரை வச்சு தான் வரும். ஏன்னா நம்ம வந்து க்ரீன் கலரை வச்சு தான் கார்னர் டர்ன் பண்ணோம். அதனால் இந்த மாதிரி 4 இது கிடைக்கும். மற்றது எல்லாமே டபுள் சிங்கிள் இந்த மாதிரி வரும். டபுள் சிங்கிள் இந்த மாதிரி வரும். கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா டபுள் சிங்கிள் அந்த மாதிரி தான் நமக்கு கீழ்ப்பகுதியிலையும் கிடைக்கும். 4 வயர் மட்டும்தான் க்ரீன் கலரில் மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி கோர்ன்ஃப்ளவர் வாஷ் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ முடித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரி மற்ற 4 கோனையும் போட்டு முடிச்சிடுங்க. இந்த இப்போது கோனோட பார்ட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ட் 2ல் இந்த கோனை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம், இந்த கோனுக்கு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.